ஹலோ காய்ஸ், ஜாக்ஸ் ஹியர். இன்றைக்கி எனக்கு செகண்ட் ப்ராக்டிக்கல். ஸோ மார்னிங் லேட்டாக ஏஞ்சி சீக்கிரமாக கிளம்பிட்டேன். எப்பயும் போல் காலேஜ் போய் பார்த்துக்கலான்னு சாப்பிட உக்காந்துட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் யோசிச்சுட்டே இருந்தேன். அது என்னன்னு வீடியோ எண்டில் சொல்கிறேன். மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணி அண்ட் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, அதையும் அமுக்கிட்டு ஃபிட் செக் பண்ணிவிட்டு ரெக்கார்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு காலேஜ் கிளம்பிட்டேன் கைஸ். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் எஸ்ஜேசியில் படிக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். செம்ம காலேஜ் கைஸ், கண்டிப்பாக அட்மிஷன் போட்டுருங்க. நானே நேற்று நைட்டு தான் உட்காந்து ரெக்கார்டு ஃபுல்லாக மாங்குன்னு உட்காந்து எழுதி முடித்தேன். ஆனால் எனக்கே இங்கே ஒருத்தன் டஃப் கொடுக்குற மாதிரி எக்ஸாமுக்கு இன்னும் ½ hour தான் இருக்குது. இப்போ உட்காந்து எழுதிட்டு இருக்கான். அதுவும் சர்க்கிள் போடுறத பாருங்களேன். எஸ்ஜேசி பயிலுக அட்ராசிட்டிஸ் கைஸ். சரி, நான் மட்டும்தான் படிச்சிருக்க மாட்டேன்னு பார்த்தா எல்லாருமே ரெக்கார்டு வச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க கையில். எப்படியோ நல்லபடியாக ப்ராக்டிக்கலை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன் கைஸ். இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸ் போட்டே ஆகணும்னு நானும் என் ஃப்ரெண்டு ஒரு ஜூஸ் போட்டோம். மார்னிங் எப்படி போனேன், ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தா சூப்பராக இருந்தேன். அதோட 4:30 கிளம்பி ஜிம்முக்கு வந்துட்டேன் கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஜிம்முக்கு வந்ததால் 20 minutes கார்டியோ பண்ணிவிட்டு லைட் வார்ம் அப் மாதிரி எடுத்துக்கிட்டேன் கைஸ். டான்சர்ஸ் கண்டிப்பாக ஜிம்முக்கு போங்க, மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள் வித் ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சஸ். இதை ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். அதனால ஓவரால் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பிரெயினில் இன்றைக்கி டே 4. இன்றைக்கி கிட்ஸ்க்கெலாம் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு என்னோடய டேவை முடிச்சிட்டேன். ஓகே காய்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.